ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடான டாபிக். இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முக்கியமான விஷயத்துக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். சரியா? இப்போ அது என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு ஆகும். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செஷனை நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க. உங்கள் கரம் எப்போதும் எங்கள் கூட இருக்கிறத உணர செய்யுங்க. உமது நாமத்தின் மகிமைக்கு ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. எப்போதும் உங்கள் பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே உமது ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இன்றைக்கி கிளாஸு எதை பற்றி அப்படின்னா DAW, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். ஸோ இதுக்கு தான் எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இவ்வளோ நாள் ஒரே தியரியாக போயிடுச்சு. மைக்கை பற்றி பேசணும், ஸ்பீக்கரை பற்றி பேசணும், ஆடியோ இன்டர்ஃபேஸுனோ, ஹர்ட்ஸுனோ, சவுண்டுனோ, க்ரஸ்ட்டுனோ, ட்ரஸ்ஃபுனோ, என்னென்னமோ பேசணும். எப்போ தான் நீங்கள் DAW வருவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது அங்கேருந்து என் காதுக்கு கேட்டுருச்சு. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னையிலேருந்து நம்ம DAWக்குள்ளே நுழைய போகிறோம். இப்போ தான் ரெக்கார்டிங், மிக்சிங், மாஸ்டரிங்கை சூடு பிடிச்சி நம்மளுக்கு வரப்போகுது. சரியா? இதுக்கு முன்னால் நான் ஒரு கதை சொல்லணும். அந்த கதை சொன்னால் தான் உங்களுக்கு இந்த கதையோட அர்த்தமும் புரியும், நம்ம DAW பற்றின ஐடியாஸும் உங்களுக்கு வரும். சரியா? அந்த கதை என்னங்கிறது இப்போ சொல்லுவோம். சரியா? இனிமேட்டு நம்ம பேச போகிற எல்லா விஷயமும் சாப்பாடை பற்றி இருக்க போகுது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கா உங்களுக்கு? எதுக்கு ரெக்கார்டிங்க்கும் மிக்சிங் மாஸ்டரிங்க்கும் சாப்பாடுக்கும் என்னையா சம்மந்தம்? ஏன் சாப்பாடை பற்றி இனிமேட்டு பேச போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. சாப்பாடை பற்றி பேசினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக எந்திரிச்சு உட்காருவோம். மோரோவர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெக்கார்டிங், மிக்சிங், மாஸ்டரிங்கை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா பற்றி தான் டாப்பிக்கு, ஆனால் பேச போகிறது என்னவோ சாப்பாடை பற்றி. சரிங்களா? பேசுவோமா? இப்போது எங்கள் வீட்டில் ஒரு நல்ல சாப்பாடு செய்ய போகிறோம். ஒரு மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது செய்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணணும்? மார்க்கெட் போவேன், தேவையான காய்கறிகளை பார்த்து வாங்குவேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம், சமைப்போம், சாப்பிடுவோம். அவ்வளோதான் பண்ணுவோம். சரிதானே? இதை இன்னும் நல்லா நம்ம கவனிக்க போகிறோம். இதை பார்ட்டாக நான் பிரிக்க போகிறேன். பிரிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் எதுக்கு இதை பற்றி நான் பேசுகிறேன்ட்டு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கூடையை தூக்கிட்டு என் வண்டியில் ஏறி சர்ன்னு கடைக்கு போய் நின்றுட்டு பார்க்குறேன் 2-3 ஆடு தொங்குது. ஒரு ஆடு இன்றைக்கி வெட்டினது, ஒரு ஆடு நேற்று வெட்டினதாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி வெட்டின ஃப்ரெஷ் பீஸாக தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குகிறேன். ஓகே, அவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தராரு, கொஞ்சம் கொழுப்பை போடுங்க, கொஞ்சம் ஈரலை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு கேட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான பீஸாக பார்த்து வாங்கிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா காய்கறி கடைக்கு வரேன். வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறியாக எடுக்கிறேன். அடிப்பட்டதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்றேன். தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அழுகி போனதெல்லாம் தனியாக வச்சுட்டு நல்ல காய்கறிகளாக எடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அடுத்து வரேன். இப்போது வீட்டுக்கு வந்துட்டு எல்லா காய்கறிகளும் எடுக்கிறேன், என்னோடய கறி எடுக்கிறேன், அரிசி எடுக்கிறேன், எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் கழுவி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டு க்ளீன் பண்ணுறேன். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா சமைக்க போகிறேன். இப்போ சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்னுடைய கிச்சனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கிச்சனில் கத்தி இருக்குது, கிச்சனில் பார்த்திங்கன்னா மிளகா பொடி இருக்குது, மஞ்சள் பொடி இருக்குது, அது இருக்குது, உப்பு இருக்குது, உரப்புக்கு அது இருக்குது, எது இருக்குது, எல்லாமே என்னோடய கிச்சனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ கிச்சன்லேயே என்னுடைய வேலை எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கிச்சனில் என்ன பண்ணுறேன்னா சமைக்கிறேன். சமைச்சிட்டு எடுத்து பரிமாறுறதுக்கு எடுத்துகிட்டு வரேன். வரும்போது சும்மா இல்லை, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் அப்படி கார்னிஷ் எல்லாம் பண்ணி அப்படி கொஞ்சம் கொத்தமல்லிலாம் போட்டு, சிக்கனில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு, மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கலர்லாம் அப்படி பரிசாக தூவி அப்படி சூப்பராக கொண்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா டேபிளில் வைக்கிறேன். எப்படி இருக்குது? இப்போ உங்களுக்கு நாக்கு ஊறுதுன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நாளைக்கு நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரையும் செஞ்சு சாப்பிட்ருங்க. சரியா? இப்போது இதை என்னத்துக்கு ஒப்புமை நான் சொல்கிறேங்கிறத கேளுங்க. இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு நல்ல காய்கறிகள், நல்ல ஃப்ரெஷ்ஷான கறி இருந்தால் தான் நல்ல சுவையுள்ள பிரியாணி செய்ய முடியும், நல்ல சுவையுள்ள சிக்கன் ஃப்ரை செய்ய முடியும். சரிதானே? அழுகுன காய்கறியோ இல்லை அடிப்பட்ட காய்கறிகளையோ இல்லை நேற்று வெட்டின ஆட்டோட கறியோ கோழியோட இறைச்சியோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும்? அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் பண்ணாது. அழுகி போன காய்கறிலாம் நம்ம சாப்பாடு செஞ்சு பாருங்கள், நல்லாவே இருக்காது. அழுகி போன காய்கறிலேருந்து செஞ்ச சாப்பாடும் அழுகின நாற்றம் தான் நாரும். ஸோ இதெல்லாம் நல்ல காய்கறிகள் கிடச்சிது அப்படின்னா நல்ல சாப்பாடு வரும்.
நல்ல காய்கறிகள் கிடைக்காத பட்சத்தில் நல்ல சாப்பாடு வராது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இதே மாதிரி தான் ரெக்கார்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ரெக்கார்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. நானும் ஆரம்ப கட்டத்தில் என்ன பண்ணுவேன்னா, ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸில் பார்த்துக்கலாம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கட் பண்ணிக்கலாம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். மோஸ்ட்லி எல்லாரோட மைண்ட் செட்டும் இப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இருக்கக்கூடவே கூடாது. சரியா? முன்னால் நான் சொன்ன மாதிரி நல்ல காய்கறிகள் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு வரும். நல்ல குவாலிட்டியான ரெக்கார்டிங்ஸ் இருந்தால் தான் நல்ல குவாலிட்டியான அவுட்புட் சாங் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிக்சிங், மாஸ்டரிங், ரெக்கார்டிங் இந்த 3 ஃபேஸும் தனித்தனியாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ரெக்கார்டிங் ஃபேஸ் தான் இருக்கிறதுலே பெரிய லாங்கஸ்ட் ஃபேஸாக இருக்கணும். ஏன்னா உங்களோட உழைப்பு எல்லாம் நீங்கள் போட்டு ரொம்ப அற்புதமான ரெக்கார்டிங்கை கொண்டு வர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் ரெக்கார்டிங் ஃபேஸ் எவ்வளோ நீளமாக பண்ண முடியுமோ அவ்வளோ நீளமாக பண்ணிங்கன்னா மிக்சிங் ஃபேஸும் மாஸ்டரிங் ஃபேஸும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ரெக்கார்டிங்கில் நான் சரியாக பண்ணலைன்னா நல்ல மிக்ஸ் பண்ண முடியாது, நல்ல மாஸ்டர் பண்ண முடியாது. சரியா? அதே தான் திரும்ப சொல்கிறேன், அதே அனாலஜியை. நல்ல காய்கறிகள் இருந்தால் தான் நல்ல சாப்பாடு செய்ய முடியும். நல்ல காய்கறிகள் இல்லாமல் என்ன தான் சூப்பரான குக்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அவரால் நல்ல சாப்பாடு செய்ய முடியாது. அதே மாதிரி நல்ல ரெக்கார்டுங்க கொண்டு வந்துட்டு ஒரு மிக்சிங் இன்ஜினியர், மாஸ்டரிங் இன்ஜினியர் கொடுத்தீங்கன்னா அவர் நல்லா செஞ்சு கொடுப்பார். நல்லா இல்லாத ஒரு ரெக்கார்டிங்கை கொண்டு போய் என்ன தான் ஒரு சூப்பரான மிக்சிங் இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் அவரால் நல்ல மிக்ஸ் செய்யவே முடியாது. அதனால் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ரெக்கார்டிங்ஸ் தான். பாட்டு பாடும்போது ஒரு வோக்கல் ரெக்கார்டிங் எடுக்கிறீங்களா, திரும்ப எடுங்க, 4-5 தடவை எடுங்க, தப்பு இல்லாமல் பாடுற வரைக்கும் எடுங்க. சரியா? எப்போனாலும் DAWவில் சரி பண்ணிக்கலாம், ஆட்டோ டியூன் போட்டு இதை சரி பண்ணிக்கலாம், பிச்சு கொஞ்சம் பெண்ட் ஆயிடுச்சு இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டை இருக்கவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுக்கும் போதே பர்ஃபெக்டானதை எடுக்கணும், எடுக்கும் போதே நல்ல குவாலிட்டியானதை எடுக்கணும், எடுக்கும் போதே பழுதே இல்லாத ஒரு நல்ல ரெக்கார்டிங் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மிக்ஸ் மாஸ்டர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய காய்கறியை க்ளீன் பண்ணுறீங்க. தேவையில்லாததெல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. கறியில் தேவையில்லாத கொழுப்பெல்லாம் தூக்கி போடுவீங்க, காய்கறிகளில் தேவையில்லாத பாகங்கள்லாம் கட் பண்ணி போடுவீங்க. சரிதானே? அதே மாதிரி தான் ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களை ட்ராக்ஸ்லேருந்து கட் பண்ணணும். என்னென்ன தேவையில்லாததாக இருக்கும்னா நிறையா ஒரு ட்ராக்கில் தேவையில்லாத காரியங்கள் வரும். என்னென்னா ஒரு கிட்டார் வாசிக்கிறதுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு கிட்டார் வாசிக்க சொல்லுவீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா காதில் ஹெட்ஃபோன் போட்டுட்டு ரெடியாக இருப்பார். அவரோட பாட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பார். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவர் தெரியாமல் சில சமயம் கை கிட்டாரில் ஸ்ட்ரிங்கில் வந்து ட்ராயிங் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இல்லைனா மைக்கில் பக்கத்தில் நின்று பாட்டு பாடுறதுக்கு அவர் ரெடியாக இருப்பார். ரெடியாக இருக்கும்போது அவர் மூச்சு விடுற சவுண்டு வந்து மைக்கில் வந்து கண்டென்சர் மைக்கில் எடுத்து அது ரெடி பண்ணி வச்சுக்கும். இல்லைனா ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் போடும்போது மூச்சை அப்படி இழுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ஸில் வந்து அந்த மாதிரி பிரெத்தோட நாய்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கழிக்கணும். எப்படி காய்கறியில் தேவையில்லாததெல்லாம் கழிச்சோமோ அந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் தேவையில்லாத இந்த சத்தங்கள், இந்த ஹிஸ்ஸு, ஹம்மு இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா கண்டுபிடிச்சி கழிக்கணும். இதே இல்லாமல் கொயர் எடுப்பாங்க. கொயர் எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எடுக்கிறதுக்கு மேலே சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க காலை வந்து கீழே வச்சு இப்படி தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சத்தமும் சேர்த்து கண்டென்சர் மைக்கில் ரெக்கார்ட் ஆகிடும். அந்த மாதிரி விஷயம்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இல்லை அதெல்லாம் என்ன பண்ணால் கழிக்கிறதெல்லாம் கழிச்சிடணும். ஸோ இதுதான் 2வது ஃபேஸ். 3வது ஃபேஸ் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு பண்ணும்போது ஒரு பாத்திரத்தில் எடுத்து எல்லாத்தையும் காய்கறிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவீங்க. சரிதானே? அதுதான் மிக்சிங் ஃபேஸ். இப்போ இந்த ட்ராக்லாம் எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் காய்கறிகள் இதெல்லாம் போடுவீங்க, தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடுவீங்க. உப்பை அள்ளி கொட்டிட மாட்டோம். என்ன தேவையோ அந்த உப்பு போடுவோம், என்ன மஞ்சத்தூள் தேவையோ அது போடுவோம், என்ன மிளகாத்தூள் தேவையோ போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே மிக்சிங் அப்போவும் நம்மளுக்கு இந்த பியானோ ட்ராக்கோட வால்யூம் இவ்வளோ இருந்தால் போதும், இந்த கிட்டார் ட்ராக்கோட வால்யூம் இவ்வளோ இருந்தால் போதும், இந்த எலக்ட்ரிக் கிட்டார் பேஸ் கிட்டாரோட வால்யூம் வந்து இவ்வளோ இருந்தால் போதுன்ட்டு அங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இன்க்ரீடியன்ஸ் வந்து எவ்வளோ தேவையான அளவு போட்டிங்களோ அதே மாதிரி தேவையான அளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சத்தங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைக்க போகிறோம். வச்சுட்டோம். இப்போ இது எல்லாம் எங்கே நடக்குது? உங்களுடைய கிச்சனில் நடக்குது. கரெக்டு தானே? உங்கள் கிச்சனில் அப்போ என்னென்ன இருக்குது? அடுப்பு இருக்குது,
வெட்டுறதுக்கு கத்தி இருக்குது, எல்லா தேவையான ஐட்டங்கள் வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்குது. அந்த ரேக்கில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க. கழுவுறதுக்கு உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கத்தி இருக்குது, கழுவுறதுக்கு டேப் வாட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கிச்சனுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களுடைய சமையல் எல்லாத்தையுமே முடிச்சிடுறீங்க. சரிதானே? அதாவது காய்கறி வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் வெளியே இருந்து கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணுறது, சாப்பாடை ஏற்றுறது, இறக்குறது, இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே கிச்சனுக்குள்ளேயே நடந்துருது. இந்த கிச்சன் தான் DAW, டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன். டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனில் என்னென்ன அவைலபிளாக இருக்குன்னா, கட் பண்ணுறதுக்கு டூல் இருக்கும், ரெண்டையும் ஒட்டுறதுக்கு டூல் இருக்கும், வால்யூமை கம்மி பண்ணுறதுக்கு டூல் இருக்கும், வால்யூமை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு டூல் இருக்கும், பேன் பண்ணுறதுக்கு டூல் இருக்கும், நீங்கள் செஞ்ச தவறுகளை திருத்துறதுக்கான டூல் இருக்கும். எல்லாமே உங்கள் DAWவில் அவைலபிளாக இருக்கும். எப்படி சமைக்கிறதுக்கு உங்கள் கிச்சனில் எல்லாமே அவைலபிளாக இருக்கோ அந்த மாதிரி DAWவில் எல்லா டூல்ஸு, எல்லா தேவையான விஷயங்களும் அதெல்லாம் அவைலபிளாக இருக்கும். முடிஞ்சிருச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணிட்டீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல சூப்பரான சாப்பாடு வந்துருச்சு, நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. கரெக்டாக? இப்போது உங்கள் வீட்டில் செஞ்ச பிரியாணி எடுத்துக்கோங்க. 2 நாள் கழிச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் ஹோட்டல் போகிறீங்க. அந்த ஹோட்டலில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க. அவங்க கொண்டு வந்து ஒரு மட்டன் பிரியாணியை உங்களுக்கு முன்னால் வைக்கிறாங்க. உங்கள் வீட்டில் செஞ்சு வச்ச மட்டன் பிரியாணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க? சரி, உங்களுடைய வீட்டில் செஞ்ச மட்டன் பிரியாணி வீட்டில் செஞ்ச மாதிரி செஞ்சோன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் உங்களுடைய ஹோட்டலில் செஞ்ச மட்டன் பிரியாணி பாத்திரத்தில் போட்டு உடனே எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. அதை கார்னிஷ் பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழம் அப்படி வைப்பாங்க, புதினாலாம் இங்கே கொஞ்சம் வைப்பாங்க, அப்படி இப்படி பண்ணி அதை கொஞ்சம் அட்ராக்டிவாக கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைப்பாங்க. சரிதானே? இப்போ இதே தான் நீங்கள் மாஸ்டரிங் ஃபேஸ்லையும் பண்ண போகிறீங்க. யூஸ்வலாக உங்களுடைய மிக்ஸோட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை காட்டிலும் கம்பேர் பண்ணிங்கன்னா, கமர்ஷியலாக வெளியே கிடைக்கிது பார்த்தீங்களா சாங்ஸு, அந்த சாங்ஸை கம்பேர் பண்ணிங்களா உங்களுடைய வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த கமர்ஷியலாக இருக்கிற அந்த பாடல்களுடைய வால்யூமுக்கு ஈக்குவலாக உங்களுடைய மிக்ஸோட வால்யூமை ரைஸ் பண்ண போகிறீங்க. சச் தட் நீங்கள் பண்ண மிக்ஸு எதுவும் கலைஞ்சிடாத மாதிரி. இப்போது அந்த சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு அன்னைக்கு பிரியாணி பாருங்கள் சூப்பராக கார்னிஷ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, என் பிரியாணி நான் கார்னிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு பிரியாணி, செம்ம சூப்பராக டேஸ்டியாக ஒரு பிரியாணி செஞ்சு அதில் கார்னிஷ் பண்ணுறேன்னு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அதுதான் இப்போது கார்னிஷ் பண்ணுறதும் ப்ராப்பரான வேலை கார்னிஷ் பண்ணியிருக்காங்களா அவங்க, அதே மாதிரி தான் நீங்களும் ப்ராப்பரான வேலை கார்னிஷ் பண்ணியிருக்கணும். இல்லைனா உங்களுடைய மிக்ஸு வந்து சொதப்பிடும். நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருந்த அந்த பிரியாணி எப்படி வீணாக போச்சோ அதே மாதிரி இவ்வளோ தூரம் பண்ணி வச்சுருந்த உங்களுடைய மிக்ஸு வந்து வீணாக போயிடும். ஸோ மாஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, உங்கள் மிக்ஸு கெட்டு போகாத அளவுக்கு உங்களுடைய வால்யூமை ஏற்ற போகிறீங்க. எதுக்கு ஈக்குவலாக ஏற்ற போகிறீங்கன்னா, வெளியே கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிற அந்த பாடல்களுடைய வால்யூமுக்கு ஏற்றாப்புல உங்களுடைய சாங்ஸோட குவாலிட்டி ப்ளஸ்ஸு அதோட வால்யூமை ரைஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ எப்படி நான் வீட்டிலையே கார்னிஷ் பண்ணி ஒரு சாப்பாடை வெளியே கிடைக்கிற சாப்பாடுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும், அதே மாதிரி கமர்ஷியலாக கிடைக்கிற பாடல்களுக்கு ஈக்குவலாக என்னுடைய மிக்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா கொண்டு வரேன். இதுக்கு பேர் தான் மாஸ்டரிங். சரியா? இப்போது ரெக்கார்டிங் ஃபேஸ் பார்த்துட்டோம், மிக்சிங் ஃபேஸ் பார்த்துட்டோம், மாஸ்டரிங் ஃபேஸ் பார்த்துட்டோம். இது எல்லாமே ஒரே இடத்துல தான் நடக்குது. சாப்பாடு சமைக்கிறதும் ஒரு இடத்துல தான் நடக்குது, மிக்ஸ் பண்ணுறது, கட் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் கார்னிஷ் பண்ணுறது எல்லாமே ஒரே இடத்துல தானே நடக்குது. அதே மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணுறது, மிக்ஸ் பண்ணுறது, மாஸ்டர் பண்ணுறது எல்லாமே DAW அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மில் நடக்குது. ஸோ DAW எவ்வளோ முக்கியம், கிச்சன் எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் DAWவும். அதனால் ஏதோ ஒரு DAW நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த DAW ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க DAWவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஒரு DAW யூஸ் பண்ணுறாங்கன்னா அதை DAWவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு இருக்க டவுட்ஸை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ DAWவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. அண்ணே, லாஜிக் ப்ரோ இருந்தால் தான் நல்ல மியூசிக் பண்ண முடியுமாண்ணே, இல்லை ஒரு XRY DAW இருந்தால் தான் நல்ல மியூசிக் பண்ண முடியுமானேன்னு கேட்பாங்க. இப்போது என் கிச்சனில் நல்லா சமைக்க முடியும், எங்கள் பக்கத்து வீட்டு கிச்சன்லேயும் நல்லா சமைக்கிறாங்க, அந்த எய்த்து வீட்டு கிச்சன்லேயும் நல்லா சமைக்கிறாங்க. கிச்சன் எப்போவுமே கிச்சன் தான்.
அங்கே என்ன விஷயம்னா சமைக்கிறவங்க தான் மெயின், சரிதானே? சமைக்கிறவங்க நல்ல சமையல் செய்கிறவங்களா இருந்தாங்கன்னா எந்த கிச்சனாக இருந்தாங்கன்னா அவங்க நல்ல சமையல் செய்வாங்க, சரிங்களா? ஒரு பழமொழி இப்படி இருக்குது, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அந்த மாதிரி நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு எந்த கிச்சன்னாலுமே ஈஸி தான், எந்த கிச்சனாலுமே நல்ல சாப்பாடு செய்வாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்கள் டிஏடபிள்யூவை மாற்றி வேற ஒரு டிஏடபிள்யூக்கு போய் தான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. எந்த டிஏடபிள்யூனாலும் உங்களுக்கு ஈஸி தான், எல்லா டிஏடபிள்யூவும் ஒன்று தான். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டிஏடபிள்யூவோட அந்த டிஏடபிள்யூ வசதின்னு கிடையவே கிடையாது. இந்த டிஏடபிள்யூவோட அந்த டிஏடபிள்யூ வந்து கொஞ்சம் லெவல் கம்மின்னு கிடையவே கிடையாது. எல்லா டிஏடபிள்யூ ஒன்று தான். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எல்லாம் போட்டியில் தான் ஓடுது. எல்லா டிஏடபிள்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீச்சர் ஒரு டிஏடபிள்யூவில் கொண்டு வராங்கன்னா அடுத்த 2 நாளில் அந்த ஃபீச்சரை வந்து வேறு டிஏடபிள்யூவில் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. பேர் வெவ்வேறு பேராக இருக்கலாம், அதில் ஒரு பேர் இருக்கும், இதில் ஒரு பேர் இருக்கும், ஆனால் செய்கிற ஃபீச்சர் எல்லாம் ஒரே ஃபீச்சர் தான். அதனால் டிஏடபிள்யூவை பொறுத்த வரைக்கும் டிஏடபிள்யூக்காக நீங்கள் வேறு பிளாட்ஃபார்ம் மாறணுங்கிற கட்டாயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் லாஜிக் ப்ரோக்காக பிசியை விட்டுட்டு மேக் போனவங்க எக்கச்சக்க பேர் எனக்கு தெரியும். அப்படி மாறணுங்கிற கட்டாயம் நம்மளுக்கு கிடையாது. உங்கள்கிட்ட பிசி தான் இருக்குன்னா பிசிக்கு சப்போர்ட் பண்ணுற ஏதாவது ஒரு டிஏடபிள்யூ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆரம்ப கட்டத்தில் நுவண்டோன்னு சொல்லிட்டு ஸ்டைன்பர்கோட ஒரு டிஏடபிள்யூ வச்சுருந்தேன். அப்புறம் கியூபேஸ் 5.1 வச்சுருந்தேன். அப்புறம் கியூபேஸ் LE8 வச்சுருந்தேன். இப்போ ஸ்டூடியோ 1.4 வச்சுருக்கேன். எல்லாம் ஒரே டிஏடபிள்யூ தான். அதில் கட்டிங் டூல் என்ன பண்ணுமோ அதே தான் கியூபேஸ்லேயும் பண்ணும், ப்ரிசோனஸ்லேயும் பண்ணும், ஸ்டூடியோ 1லேயும் பண்ணும். கட்டிங் டூல் கட் பண்ணும், அது எந்த டிஏடபிள்யூ வந்தாலும் அது கட் பண்ண தான் போகுது. எடிட்டிங் டூலு எடிட் பண்ணும், அது எந்த டிஏடபிள்யூனாலும் எடிட் பண்ண தான் போகுது, சரிங்களா? ஸோ அதனால் டிஏடபிள்யூவை பொறுத்த வரைக்கும் என்ன டிஏடபிள்யூ நீங்கள் இருக்கிறீங்களோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிஏடபிள்யூவில் ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. டிஏடபிள்யூ மாற்றிக்கிட்டே இருக்கணுங்கிற கவலையே இல்லை, கஷ்டமும் கிடையாது, சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி டிஏடபிள்யூவில் நம்ம எடுக்க வேண்டிய கிளாஸஸ். இனி டிஏடபிள்யூ பற்றி ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்ஸாக எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இனிமேட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நான் நினைக்கிறேன். நல்லா நம்ம மியூசிக் பண்ணுவோம், ஆண்டவருக்காக எழுந்து ஓடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.